இவர் நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்குறியில் வந்து இந்த உச்சகட்டம் அடைவதற்குரிய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட பாலியல் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கும் அது தொடர்பான மருந்துகள் விளக்கங்களை வந்து நம்ம வந்து ஆலோசனைகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த பெண்குறியில் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்காசம் இருக்குது, இது எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணி நம்ம ஒரு எஃபெக்டிவான எஃபர்ட்டிவான ஒரு உடல் உறவை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். பொதுவாக வந்து மகாகவி பாரதியார் சொன்னது மாதிரி கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னது மாதிரி வேதனைப்பட்டு தான் சொல்லியிருக்கார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இலக்கியங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணி வச்சுட்டு யாருமே அதை வந்து கண்டு கொள்வாருங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம வந்து தாம்பத்தியம் தொடர்பான சில முக்கிய வினாக்கள் பல பேருக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் வந்து பார்த்துட்டு கடந்து போயிடறாங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு வீடியோக்கள் போடுவதில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் வந்து இருக்குது. தயவுசெய்து நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் உங்கள் டாக்டர் குமார். பொதுவாக வந்து உடல் உறவு வந்து ஆர்காசம் அடைகிறது வந்து உச்சகட்ட நிலையில் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த ஆண்குறி முனிப்பகுதி, கிளான்ஸ் பெனிஸ், ஆண்குறி தண்டு பகுதியில் வந்து அந்த நரம்புகளுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி. உடல் உறவு இந்த மாதிரி இதாகிட்டு உச்சகட்டம் அடையும் பொழுது பிரெயினுக்கு ஸ்டிமுலேஷன் பண்ணி இது பண்ணி தகவல் கொடுத்து விந்தை ரிலீஸ் பண்ணி விடக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஆள் வந்து சுருங்கிக்கு. ஆனால் பெண்ணுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எத்தனை இடத்துல இருக்குங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு சில ஆராய்ச்சி பூர்வமாகவே இருந்துகிட்ருக்குது. அதில் வந்து வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உதடு, கழுத்து பகுதி, மார்பு பகுதி, மார்பு காம்புகள், முளைக்காம்புகள் சொல்கிறது, அதே நேரத்தில் பெண்குறியோட மலத்துவாரங்கள், இது எல்லாமே அந்த டைப் ஆஃப் ஒரு இதில் வந்து உச்சகட்டமான சில நரம்பு முடிச்சுகள் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பாலியல் தூண்டலை அதிகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் அதில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த இச்சைகளை வந்து அதிகப்படுத்துது. அதன் மூலமாக வந்து உடலுறவு வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க வந்து இந்த பெண்குறியில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஆர்காசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்குறி எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து அறிவியல் பூர்வமாக கிளாசிஃபிகேஷன் பண்ணப்படலை. எல்லாமே ஒன்று தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமசாஸ்திரா நூலில் சொல்லப்பட்ட ஆண்குறி வகைகள் என்ன, பெண்குறி வகைகள் என்ன, ஆண்குறிக்கு பொருத்தமான பெண்குறி என்ன, பெண்குறிக்கு பொருத்தமான ஆண்குறி வகைகள் என்ன, இதெல்லாம் வந்து வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க தயவுசெய்து அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இந்த இதில் வந்து வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருந்துக்கும் பொழுது தான் அந்த மாதிரி பெண்ணுக்குறிக்கு வந்து ஆண்குறியை வந்து தான் சரியாக இதாகி உடல் உறவில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணும் பொழுது இந்த உச்சகட்டம் அடைவதற்குரிய புள்ளிகள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிட்டோரியஸ் ஸ்பாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜி ஸ்பாட்டில் வரக்கூடிய ஆர்காசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா வெஜைனல் ஆரிஃபேஸ், பெண்குறியோட உள்பகுதியில் நுழையக்கூடிய அந்த பகுதி வந்து அதில் வந்து அந்த ஆர்காசம் வந்து நடக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் கம்பேர் பண்ணும் பொழுது இதில் தான் அதிகம், இதில் வந்து ஒரு பார்ட்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்படி வரும்பொழுது இதில் இருக்கும். அதனால தான் இதில் வந்து நம்ம வந்து உள்ளே என்ன தான் பெனட்ரேட் பண்ணி இது எடுத்தாலும் பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியாது. சரிங்களா? அப்படி வரும்பொழுது அடுத்து வந்து ரெண்டாக சேரும் மிக்ஸ்டு ஆர்காசம் சொல்லுவார்கள். மிக்ஸ்டு ஆர்காசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரண்டு நரம்பு கூட்டங்களும் ஒருங்கிணைந்து தூண்டப்படும் பொழுது ஆண்குறியாலேயோ அல்லது விரல்களாகவோ அல்லது உங்களுடைய நாக்குகளாகவோ தூண்டப்படும் பொழுது அது இன்னும் பவர்ஃபுல்லாகி மிக்ஸ்டு ஆர்காசத்தை வந்து கொடுக்கக்கூடியது.
இந்த மாதிரி மிக்ஸ்டு ஆர்காசத்தில் வரும்பொழுது தான் என்னான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய செல்கள் விரிவடைந்து அதிகப்படியான இரத்த ஓட்டங்கள் பாய்ந்து சடனாக சுருங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஸ்குவர்ட்டிங்கிற ஒரு திரவம் வந்து வடியும். ஸ்குவர்ட்டிங்கிற திரவம் வந்து வடியும், பெண்குறியிலிருந்து வடிய ஆரம்பிக்கும். இது வந்து பெண் விந்து அல்லது யோனி விந்து அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்பட்டு வருது. சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு இதில் வந்து இருக்குது. இந்த மிக்ஸ்டு ஆர்காசத்துக்கு போக ஏனல் ஆர்காசமும் இருக்குது லேடிஸ்க்கு. இது வந்து ஆண்களுக்கும் இருக்குது, ஆனால் மினிமைஸ்டாக வந்து இருக்கும். இது எல்லாமே அறிவியல் பூர்வமான உண்மைகள். அனாட்டமி படிக்கிற மாணவர்கள், மருத்துவ மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். அதே நேரத்தில் மிச்சம் அறிவியல் மாணவர்களுக்கும் தெரியும். அதில் வந்து வரும்பொழுது சில நேரம் வந்து டீப்பாக இது பண்ணும்பொழுது கூட இந்த ஏனல் ஆர்காசம் கூட சில நேரம் வந்து அவர்களுக்கு வந்து இந்த உச்சகட்டத்தை அடைவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து வரும்பொழுது இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த வெஜைனல் ஆர்காசத்தில் 2 இது இருக்கக்கூடியது பார்த்திங்களா, இந்த மிக்ஸ்டு ஆர்காசம் தான் ஒரு சிறந்ததாக இருக்கும். இதுதான் அதிகப்படியான இது இருக்கும். இதுவெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இளமையான வயதில் உள்ளவங்களுக்கு, நல்லா வந்து இப்போ செக்ஸுவல் ஆற்றல் பொலிவாக உள்ளவங்களுக்கு, ஆண்குறி நல்ல எழுச்சியாக உள்ளவங்களுக்கு, ஓரளவு 2லிருந்து 3 நிமிடம் விந்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு தான் அது வந்து எல்லாமே சக்ஸஸ். மற்றவர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து தொய்வலாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஆமாம். அதனால் வந்து அதில் வந்து ஆப்போசிட் பார்ட்னரை நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து மறுபடிக்கும் வந்து நம்ம வந்து கைகளாலேயோ அல்லது விரல்களாலேயோ நாக்கு போன்ற பகுதிகளாலேயோ அல்லது ஆண்குறியை வச்சு ரப்பிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரியாகவோ இந்த பெண்குறியில் வச்சு நம்ம இது பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் ஆகி அது வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது நன்றாக வந்து ஒரு ஆயில் லூப்ரிகேஷன் இதெல்லாம் வச்சு வரும்போது அந்த டைட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் இதாகி ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்மளுடைய இந்த ஃப்ரிக்ஷன் லெவலை வந்து குறைக்கிறனால வந்து ஆண்குறியோட பேசேஜை வந்து ஈஸியாக மூவ் பண்ணி வர்றதுனால கூட இந்த ஸ்பாட்டுகள் வந்து அதிகமாக தூண்டப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அந்த மிக்ஸ்டு ஆர்காஸில் வந்து பார்க்கும் பொழுது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிக்கிற முடியும். அதே நேரத்தில் வந்து கிளிட்டோரியஸ் தான் தலை சிறந்தது, அடுத்து வெஜைனல், மிக்ஸ்டுங்கிறது 2ம் சேர்ந்தது. இந்த கிளிட்டோரியஸில் வந்து பார்க்கும்போது ஏறத்தாழ 26,000 நரம்பு முடிச்சுகள் சிறிய அளவுலே இருக்கும், பட்டாணிக்கும் கீழேயான அளவுகளே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணால் தான் அது வந்து மதன பீடம், யோனி பருப்பு அந்த மாதிரியான அது சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணாது. பகுதி பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது, எடுத்த உடனே பாய்கிறது அவ்வளோதான். ஏன்னா விதைச்ச உடனே விளைஞ்சது மாதிரி கல்யாணமாச்சு, பண்ணணும், குழந்தை பிறந்துச்சு, இது ஒரு கலைங்கிறதே யாருமே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரியாக்கள் இதெல்லாம் இருக்குது. போய் பாருங்கள், செய்யுங்க, சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.